ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशाततेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। Audio is fine, video is not fine. So நான் அந்த ஸ்கிரீன் ஷேரிங் பண்றதுனால வீடியோ வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஓகே, என் வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஸோ பக்தர்கள்லாம் 18 நாள் வகுப்பு, பகவத்கீதையினுடைய 18 நாள் வகுப்பு. ஒரு நாளும் ஒரு அத்தியாயம், 18 நாட்களில் 18 அத்தியாயம் பகவத்கீதையை படித்து முடிச்சிட்டோம். பக்தர்கள்ட்ட ரொம்ப அழகா பகவத்கீதை பற்றி விளக்கம் கேட்டோம். ஸ்ரீல பிரபுபாதருடைய பகவத்கீதை உண்மையுருவில் பகவத்கீதையை உள்ளது உள்ளவாறு அறிந்து கொண்டோம். ஸோ 18 நாட்கள் வந்து நம்ம பக்தர்கள் சங்கத்திலிருந்து பகவத்கீதையை நாம் உள்ளவாறு அறிந்து கொண்டோம். பிரபுபாதருடைய விளக்கம், குறிப்பாக பகவத்கீதை உண்மையுருவில். பகவத்கீதைக்கு நிறைய விளக்க உரைகள் இருக்கு, நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் எந்த பகவத்கீதை சரியானது, ஏன் பகவத்கீதையை படிக்க வேண்டும், பகவத்கீதை நோக்கம் என்ன, இதெல்லாமே உங்களுக்கு இந்த 18 நாள் வகுப்புல ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கடைசியா வகுப்பு முடிஞ்சு பதில் சொல்றேன். இப்ப நம்ம வந்து வகுப்புக்கு போவோம். ஹரே கிருஷ்ணா. அப்போ இந்த 18 நாள் வகுப்புல பகவத்கீதை உள்ளவாறு பகவான் கிருஷ்ணர் என்ன அர்ஜுனனுக்கு உபதேசித்தாதோ அது சற்றும் மாறாம உள்ளது உள்ளபடி நம்ம படித்தோம். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர் அருளிய விளக்க உரையிலிருந்து பக்தர்கள் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க 18 நாள் ரொம்ப அழகா பகவத்கீதை படிச்சு எல்லாரும் பண்டிதர்கள் ஆயிட்டீங்க. பகவத்கீதை வந்து எல்லா உபநிஷத்தின் சாரம். அதுல வந்து பகவத்கீதை உண்மையுருவில் புத்தகத்துல ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய விளக்க உரையில, அதாவது முன்னுரையில, இன்ட்ரோடக்ஷன்ல முன்னுரையில கீதா மகாத்மியத்தை பத்தி எழுதியிருக்கார். அத்வைதிகளின் தலைவரான ஆதிசங்கராச்சாரியர் கீதா மகாத்மியம் எழுதியிருக்கார். அதுல பகவத்கீதை எல்லா உபநிஷத்துகளின் சாரம் எழுதியிருக்கார். பகவத்கீதை எல்லா உபநிஷத்தின் சாரம். அப்ப யார் ஒருத்தர் பகவத்கீதை படிச்சிருக்காங்களோ அவங்க அனைத்து உபநிஷத்தையும், மொத்தம் 108 உபநிஷத்துகள் இருக்கு, 1 2 அல்ல, மொத்தம் 108 உபநிஷத்து. யாரு பகவத்கீதையை படிச்சிருக்காங்களோ அவர் 108 உபநிஷத்துகளும் படிச்ச பலன் அடைவாங்க. 108 உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை அழகா கிருஷ்ணர் பகவான் பகவத்கீதையில சொல்லிட்டார். அதனால பகவத்கீதை படிச்சா வேற எந்த நூலையும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்து உபநிஷத்துகளின் சாரம் பகவத்கீதை. பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்கா ஜலலம கணிகா மீட்டா. அதே ஆதிசங்கராச்சாரியர் பஜகோவிந்தம் பாடல் எழுதியிருக்கார். யார் ஒருத்தர் பகவத்கீதை படிக்கிறாங்களோ அவங்க கங்கையில போய் பல முறை குளித்தா என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரு தடவை பகவத்கீதை படிச்சாலே கிடைச்சிடும். அப்ப பாருங்க, நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கோம். 18 நாள், அப்ப தினமும் கங்கையில குளிச்சிருக்கோம். நம்ம தினமும் பல முறை, ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை கங்கையில குளிச்ச பலனை வந்து 18 நாள்ல நம்ம அடைஞ்சிட்டோம்.
அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. கங்கா நதி பகவானுடைய தாமரை திருப்பாதத்திலிருந்து வருது, பகவத்கீதை பகவானுடைய தாமரை இதழிலிருந்து வந்தது. அதனால கங்கை காட்டிலும் பகவத்கீதை புனிதமானது. சரி, இப்போ பாகவத வகுப்புன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாகவத வகுப்பு எங்களை வந்து கலந்துக்குங்கன்னு சொன்னாங்க. இந்த சுவாமிஜி வந்து பகவத்கீதையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பகவத்கீதை வந்து நமக்கு எந்த மாதிரி பாடம் அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி. இப்போ நீங்க எல்லாரும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? மாஸ்டர் டிகிரிக்கு போக போறோம் இல்லையா? பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? மாஸ்டர் டிகிரிக்கு அப்ளை பண்ணுவாங்க. பிஏ முடிச்சவங்க எம்ஏக்கு போவாங்க, பிஎஸ்சி முடிச்சவங்க எம்எஸ்சிக்கு போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிஇ முடிச்சவங்க எம்இக்கு அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேச்சுலர் டிகிரி முடிச்சு நெக்ஸ்ட் மாஸ்டர் டிகிரிக்கு போக போறோம். பகவத்கீதை பேச்சுலர் டிகிரி, ஸ்ரீமத் பாகவதம் வந்து மாஸ்டர் டிகிரி. இதுதான் டிஃபரன்ஸ். அப்ப இன்னி ஒரு 5 நிமிஷத்துக்கு பகவத்கீதை அப்படின்னா என்ன நீங்க படிச்சிட்டீங்க. இப்ப பாகவதம்னா என்ன, பாகவதத்தை பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த வகுப்பு வந்து பாகவதத்தை பற்றிய ஆரம்ப வகுப்பு, ஒரு முன்னுரை மாதிரி, ஒரு இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். சரி, உங்கள நிறைய பேருக்கு பாகவதம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் வீட்டில் பாகவதம் இருக்கலாம். பாகவதம்ங்கிறது யார், பாகவதம் என்னன்னு நான் கேட்கல, பாகவதம்ங்கிறது யார் அப்படின்னா, பாகவதம் வந்து ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி பகவத்கீதை பேச்சுலர் டிகிரி, ஸ்ரீமத் பாகவதம் மாஸ்டர் டிகிரி. சரி, அப்ப பகவத்கீதையே பாத்தீங்கன்னா அனைத்து உபநிஷத்துகளின் சாரமான பகவத்கீதை 18 அத்தியாயம் 700 ஸ்லோகங்கள். அதுவே ஆரம்ப நிலை பாடம் தான், ஆரம்ப நிலை வகுப்பு, பிகினர்ஸ். அப்ப பாருங்க, இன்னைக்கு பகவத்கீதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பெரிய விஷயம். ஆனா பகவத்கீதை கூட ஆரம்ப பாடம் தான். நீங்க எல்லாரும் பகவத்கீதையில படிச்சிருப்பீங்க. பகவத்கீதையோட நோக்கம் என்ன எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க 18 நாள் வகுப்புல. பகவத்கீதையோட நோக்கம் என்ன? பகவத்கீதையின் முதல் நோக்கமே நம்மை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது தான். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 5 முக்கியமான விஷயங்களை நீங்க பகவத்கீதையில படிச்சிருப்பீங்க. ஜீவாத்மா, பரமாத்மா, பௌதி இயற்கை, காலம், கர்மா, இதெல்லாம் உங்களுக்கு இப்ப ஞாபகம் வரும். அப்போ பகவத்கீதையின் முதல் நோக்கம் நம்மை அறியாமையிலிருந்து விடுவிப்பது. நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. இரண்டாவது, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம், ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு, பகவான் யாரு. மூன்றாவது, பகவத்கீதையுடைய இறுதி குறிக்கோள், ஒட்டுமொத்த பகவத்கீதையும் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரணாகதி செய்ய வேண்டும். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிக்ஷாமி மா சுச்சகா. பயப்படாதீங்க, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் சரணடைங்க. நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் உன்னை காப்பாத்துறேங்க. அப்ப பகவத்கீதையில பல்வேறு தர்மங்களை பத்தி சொல்லியிருக்கு, பல்வேறு யோக முறைகளை பத்தி சொல்லியிருக்கு. இறுதியில பகவானுடைய பக்தராகும். அப்ப பகவத்கீதை எங்க தொடங்குச்சு? அறியாமையில தொடங்கு. நான் இந்த உடல்கிற அறியாமை களைய வேண்டும். பகவத்கீதை தொடங்கியது அறியாமையில. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் இந்த உடல் என்ற அறியாமை நான் போக்கிக் கொள்ள வேண்டும். ஆத்ம தளத்தில் நாம் சிந்திக்க வேண்டும், ஆத்மாவை நாம் உணர வேண்டும். இதுதான் பகவத்கீதையுடைய துவக்கம். எங்க முடிச்சதே? பகவானே பக்தராகும். மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜீமா நமஸ்குரு மாமேவசி சத்தியம் தே பிரதிஜானி பிரியோசிமே. நீ என் பக்தனும் நண்பனுமா. அர்ஜுனா, நீ வந்து எப்போதும் உன் மனதில் என்னை நினைத்துக் கொண்டிருக்க, என்னுடைய பக்தனாகி என்னை நமஸ்காரம் செய்து என்னை வழிபட்டால் நீ என்னே வந்து அடைவாய், எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அப்ப பகவத்கீதை ஒட்டுமொத்த நோக்கம், பகவத்கீதையின் குறிக்கோள், நாம் கிருஷ்ணரை சரணடைந்து அவருடைய பக்தனாக அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். இங்கதான் பகவத்கீதை முடியுது. பகவத்கீதை துவங்கியது அறியாமையில, முடிந்தது பக்தி தொண்டுல. நாம் கிருஷ்ணருடைய பக்தராகி அவருக்கு சேவை பண்ணணும். இதுதான் நீங்க 18 நாள் வகுப்புல முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் வந்து அறியாமையில சொன்னார், நான் சண்டை போட மாட்டேன், எனக்கு இது வேண்டாம். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஆத்ம விஞ்ஞானம் 2ஆம் அத்தியாயத்தில் ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி போதிச்சாரு.
அப்புறம் கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், அப்புறம் தூய பக்தி தொண்டு, அதுக்கப்புறம் பகவானுடைய விஸ்வரூப தோற்றம், அதுக்கப்புறம் அவர் மேல எப்படி அவர் மேல அன்பு செய்வது, எப்படி ஒரு சிறந்த பக்தராவது, இதெல்லாம் பகவத்கீதையில சொல்லிட்டார். அப்போ பகவத்கீதையினுடைய நோக்கம் நம்ம அறியாமையிலிருந்து விடுவிப்பது, நம்மை பகவானுடைய தூய பக்தராக்குவது. இது பகவானே உபதேசித்தது. பகவத்கீதை என்பது பகவத்கீதா, பகவான் பாடியது. கீதான்னா பாட்டு, பகவான் பாடியது. சரி, அப்போ நாம யாரு, கடவுள் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, பக்தினா என்ன, சரணாகதினா என்ன, இதெல்லாம் பகவத்கீதையில பகவானே சொன்னார். அப்ப பாகவதம் என்னது? பாகவதம் பகவான், பாகவதம் பக்தர்கள், பக்தி, இதெல்லாம் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாது. பகவானே கூறியது பகவத்கீதை, பகவானை பற்றி பக்தர்கள் பிரார்த்திப்பது ஸ்ரீமத் பாகவதம். பகவான் யாரு, அவருடைய தெய்வீகமான குணம் என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இதை பற்றி ஒரு விஞ்ஞானம், ஒரு சயின்ஸ் பாகவதம். அப்ப பாகவதம்னா என்னன்னு பாகவதத்திலே இருக்கு. நிகமக்கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா திருவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் ரசிராகோ ரசிகா புசிபாவுகா. எல்லா வேதங்களையும் எடுத்து, நோ ஆடியோன்னு போடுறாங்களே, என் வாய்ஸ் தெளிவா இருக்குங்களா? ஆடியோ கரியா கேட்கலன்னு போடுறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, நவ் கிளியர், ஓகே. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எல்லா உபநிஷத்தோடைய சாரம் பகவத்கீதை. எல்லா வேதங்கள், புராணங்கள் அனைத்தையும் எடுத்து ஒரு எசன்ஸ், ஒரு ஜூஸ் ஆக்குனா அது ஸ்ரீமத் பாகவதம். அனைத்து வேதங்களின் சாரம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா திருவசம் பிபத பாகவதம் ரசமாலயம். ரசமின் டேஸ்ட், சுவை. நமக்கு நிறைய ரசம் எல்லாம் தெரியும் வீட்டில். மிளகு ரசம், கொள்ளு ரசம், எள்ளு ரசம், தக்காளி ரசம், பைனாப்பிள் ரசம். பாகவத ரசம் இப்பதான் பருகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய ரசம் எல்லாம் குடிச்சிருக்கோம் வீட்டில் சாப்பாட்டில். இப்படி காதுக்கு ரசம், பிபத பாகவதம் ரசமாலயம். அப்ப ஸ்ரீமத் பாகவதம்னா என்னது? பாகவதம் யாரு? அதுதான் இன்னைக்கு அறிமுகம். பாகவதம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், அவரது தெய்வீகமான லீலைகள், அவருடைய பல்வேறு அவதாரங்கள், பக்தருக்கும் பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தர்களுடைய தெய்வீகமான குணங்கள், இதையெல்லாம் வர்ணிக்க முடியுது பாகவதம். அப்ப பாகவதம் எங்க தொடங்குது? இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பேசணும்? பகவத்கீதை எங்க தொடங்குது, எங்க முடிஞ்சுது? பகவத்கீதை அறியாமையில தொடங்கியது. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத கிருஷ்ணர் புரிய வச்சாரு. அப்புறம் அவரை சரணாகதி பண்ணி ஒரு பக்தராக சொன்னார். பாகவதம் எங்க தொடங்குது? பகவத்கீதை எங்க முடிந்ததோ அங்க பாகவதம் தொடங்குது. பாகவதத்தின் முதல் பிரேயரே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த பகவான் வாசுதேவரை நான் வணங்குகிறேன். அப்ப பாகவதத்துல ஆரம்பத்துல முதல் ஸ்டார்டிங் வேர்ஸ், முதல் ஸ்லோகமே என்னுடைய பணிவான வணக்கங்களை அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவரின் புதல்வரான வாசுதேவனை நான் வணங்குகிறேன். அப்போ பாகவதம் முழுக்க முழுக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளாக வலுவாக ஸ்தாபனம் செய்கிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. கடவுள், ஆண்டவர், பிரம்மம், அவர் உருவமற்றவரா அருவமற்றவரா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. பகவத்கீதை ஒருத்தர் படிச்சுட்டு கடவுளை பிரம்மமா உணரலாம், பரமாத்மா உணரலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா பாகவதத்துல வந்துட்டா பாகவத்தின் முதல் வாக்கியானமே, முதல் வாக்கியமே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவரின் புதல்வரான வாசுதேவனை நான் வணங்குகிறேன். அப்ப பாகவதம் எங்க தொடங்குது? பகவான்கிட்ட சரணாகதியில. பகவத்கீதை சரணாகதியில முடிஞ்சது, பாகவதம் அங்கதான் தொடங்குது. அப்ப பாகவதம் எங்க முடியுது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாவ பிரணாசனம். பாகவதம் நாம சங்கீர்த்தனத்துல முடியுது. நீங்க பாருங்க, இந்த 18 நாள் நீங்க பகவத்கீதை வகுப்பு படிச்சிருப்பீங்க. இப்ப கடைசியில என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீங்க தினமும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சாரணம் பண்ணுங்க, இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம் சொல்லி கொடுத்தாங்களா? இங்க வரக்கூடிய பக்தர்கள்லாம் 2 மாலை 3 மாலை நிறைய மாலை ஜபிக்கிறவங்க எல்லாம் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ பாகவதம்
பக்தியில தொடங்குது, சரணாகதியில தொடங்குது, நாம சங்கீர்த்தனத்துல முடியுது. அப்புறம் பாகவதமும் கிருஷ்ணரும் வேறு வேறு இல்லை. கலியுகத்துல கிருஷ்ணர் பாகவத ரூபத்தில் இருக்கார். சப்த பிரம்மம் பகவான் 3 யுகத்துல தான் நேரடியாக அவதரிக்கிறார். சத்திய, திரேதா, துவாபரா 3 யுகத்துல கிருஷ்ணர் நேரடி அவதாரம் பண்றாரு. அவதாரத்தோட அவதாரமா வர்றாரு. ஆனா கலியுகத்துல பகவான் நேரடி அவதாரம் பண்றது இல்ல. அவர் கலியுகத்துல தன்னை மறைச்சிண்டு பக்தனாக அவதாரம் செய்தார். அது கூட உங்களுக்கு பகவத்கீதை வகுப்புல சொல்லி கொடுத்திருப்பாங்க. பகவான் கலியுகத்துல சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார். பகவானே பக்தனாக அவதாரம் செய்து பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்தார். பகவானே பிரச்சாரம் செய்தது, பகவான் கிருஷ்ணர் பிரச்சாரம் செய்தது பகவத்கீதை. பகவான் கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்து அவர் பிரச்சாரம் செய்தது ஸ்ரீமத் பாகவத தர்மம். அப்ப பாகவதம் மாஸ்டர் டிகிரி. ஸோ பாகவதம் கிருஷ்ணருக்கும் பாகவதத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. பாகவதம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. பாகவதம் பகவான் கிருஷ்ணருடைய இலக்கிய அவதாரம், லிட்டரரி இன்காரினேஷன். கலியுகத்தில் கிருஷ்ணர் பாகவத ரூபத்தில் இருக்கார், சப்த பிரம்மமா இருக்கார். பகவானுக்கும் அவர் சப்தத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. தன் முழு சக்தியும் அவர் நாமத்தில் வச்சிருக்கார். அவருடைய முழு சக்தியும் பாகவதம் கிருஷ்ணரும் வேறு வேறு இல்லை. அப்ப யார் பாகவதம் படிக்கிறாங்களோ, யார் பாகவதம் கேட்கிறாங்களோ, யார் பாகவத வகுப்புல கலந்துக்கிறாங்களோ அவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடு நேரடியாக சங்கம் வைத்துக் கொள்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோடு நேரடியாக சங்கம் வச்சுக்கிறார். தாபரயுகம் முடிஞ்சு, தாபரயுகத்துடைய இறுதியில கிருஷ்ணர் இந்த லீலையை முடிச்சு இந்த பூமியிலிருந்து போனார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில இருந்தார். தாபரயுகத்துடைய முடிவுல பகவான் இந்த பூமியில் இருந்த பொழுது பூமியில அனைத்து ஐஸ்வர்யங்களும் இருந்தது. பகவான் இந்த பூமியை விட்டு போகும்போது கலியுகம் தொடங்குது. கலியுகம் தொடங்குறதுக்கு முன்னாடி தான் கிருஷ்ணருக்கு லீலையை முடிச்சுன்னு போறாரு. அப்ப கலியுக மக்களுக்காக பகவான் என்ன கொடுத்துட்டு போனாரு, என்ன விட்டுட்டு போனாருன்னா, கலியுக மக்களுக்கான ஒரே வாய்ப்பு இந்த பாகவத தர்மம் தான். ஏன்னா கலியுகத்துல மக்களால வேதங்களை படிக்க முடியாது, வேதங்களை கற்பிக்க இப்போ ஆசிரியரும் குறைவு, வேதங்களை அறிந்த முழுமையான பிராமணர்களை காண்பதும் அரிது. நாம் யாருமே வேதங்களை பார்த்ததும் இல்லை, நமக்கு வேதம் படிக்க நேரமும் இல்லை, அதை சொல்லித்தரதுக்கு ஆளும் இல்லை. அப்போ வேதங்கள், 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபனிஷத்துக்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு இப்போ நேரம் இல்லை. அதற்கான நாலேஜ், அதற்கான புத்தி கூர்மையும் இல்லை. அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அனைத்து வேதங்களின் சாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால பகவான் கலியுகத்துல பாகவத ரூபத்தில் இருக்காரு. பகவானும் பாகவதமும் வேறு வேறு இல்லை. சரி, அப்போ இந்த பாகவதம்னு சொல்றமே, அப்ப என்ன பாகவதம்னு என்ன? 2 பாகவதர் இருக்கு. ஒன்று புத்தக பாகவதர், இன்னொன்று பக்தர் பாகவதர். புக்தர் ஆடியோ நோ கிளியர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. நர்மதா மாதாஜி அவங்க ஆடியோ சரியா கேட்கலன்னு போட்டிருக்காங்க. வேற யாருக்காவது அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கின்றனவா? ஓகே, யா, தேங்க்யூ மாதாஜி. ஸோ 2 பாகவதம், புத்தக பாகவதம், பக்தர் பாகவதம். நாம புத்தக பாகவதத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தர் பாகவதத்தை அணுகணும். இப்போ உதாரணத்துக்கு உங்க எல்லார் வீட்லயுமே பகவத்கீதை புக் இருந்திருக்கு. ஆனா பாருங்க, நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம், எங்க வீட்டுல பகவத்கீதை புக் இருக்குங்க, ஆனா புரியலிங்க, ஆனா எப்படி படிக்கிறதுன்னு தெரியலிங்க. ஆனா இந்த 18 நாள் வகுப்புல வந்த உடனே பகவத்கீதை அழகா புரிஞ்சிருச்சு. காரணம் என்னது? அந்த புத்தக பகவத்கீதையை நடைமுறையில் பின்பற்றும் பக்தருடைய சங்கம். அதனால புத்தக பகவத்கீதை எப்படி நமக்கு சரியா புரிஞ்சுது, பகவத்கீதையோட நோக்கம் என்ன, பகவத்கீதைனா என்ன, இதெல்லாம் புத்தக பகவத்கீதை பக்தர் பாகவத்திலிருந்து கேட்டோம். அதே மாதிரிதான் ஸ்ரீமத் பாகவதத்தையும் நாம் பக்தர் பாகவதத்திலிருந்து கேட்கணும். புத்தக பாகவதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் பக்தர் பாகவதத்திலிருந்து கேட்கணும். பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் எழுதி விளக்க உரையை படிக்கணும். அப்பதான் பாகவதத்தை நாம் உள்ளவாறு புரிந்து கொள்ளலாம். சரி, அப்போ பாகவதம் எப்படி தோன்றுச்சு, அதற்கான சில சின்ன சின்ன ஒரு ஸ்லைடு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். பாகவதம் எப்படி தோன்றுச்சு, பாகவதம் என்னது, எப்படி நமக்கு பாகவதம் கிடைச்சது. ஓகே, இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா, இவங்க வந்து
ஸ்ரீமதி ராதாராணி. இவங்க கையில் ஒரு கிளி இருக்கு. அந்த கிளிக்கு வந்து சுகான்னு பேர். சுகா, சாரா, இந்த மாதிரி நிறைய கிளிகள். ஆத்மீக லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உலகமான ஆன்மீக லோகத்தில் கோலோக விருந்தாவனத்தில் நிறைய ஜீவாத்மாக்கள் பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க. சிலர் மலை ரூபத்தில் கோவர்தன மாதிரி மலை ரூபத்தில் இருப்பாங்க, யமுனா மாதிரி நதி ரூபத்தில் இருப்பாங்க. அப்புறம் கோபர்கள், கோபிகள், இந்த மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் பகவானுக்கு சேவை பண்ணுறாங்க. அதில் ஒரு பறவை தான் சுகா. இந்த சுகா பறவையுடைய சேவை என்னன்னா, ராதா கிருஷ்ணர் தினமும் எங்கே சந்திக்கணும், எந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே வந்து அருவிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே அழகான தாமரை குளம் இருக்குது, எங்கே பூக்கெல்லாம் அழகாக பூத்து குலுங்குது, இதெல்லாம் எங்கே போனால் அந்த லீலைகளை வந்து ரொம்ப அழகாக ரம்யமாக அனுபவிக்கலாம் அப்படின்னு இந்த சுகா பறவை எப்போவுமே சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் வந்தார். அவர் லீலை முடிச்சுட்டு போகும்போது இந்த சுகா பறவையை இங்கேயே விட்டுட்டு போயிட்டார். சுகா பறவை அழறாங்க, பகவானே என்னையும் உங்க கூட அழைச்சிட்டு போங்க. இல்லப்பா நீ இங்கே இரு, நான் என்னால் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது, என்னால் உங்களுக்கு சேவை பண்ண இருக்க முடியாது. பகவானுடைய பக்தர்களால், தூய பக்தர்களால் எப்பவும் பகவானுக்கு சேவை பண்ணாமல் இருக்க முடியாது. அவங்களால எப்படின்னா, நீரின்றி எவ்வாள் மீனால் உயிர் வாழ முடியாதோ, தண்ணி இல்லாட்டி மீன் உயிர் வாழுமா, அந்த மாதிரி தான் தூய பக்தர்களுக்கு பகவானுக்கு சேவை பண்ணாமல் இருக்க முடியாது. சுகா பறவை அழுதாங்க. அப்போ பகவான் சொன்னாரு, நீ எப்பொழுதும் என் லீலைகளே நினைத்து கொண்டிரு, எனக்கும் என் லீலைகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்ப ஸ்ரீமத் பாகவதம் முழுக்க முழுக்க பகவானுடைய லீலைகள். சரி, அந்த லீலைகள் எங்க கிடைக்கும், எங்க சொல்லி தருவாங்க, யார் சொல்லி தருவாங்க? பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டார். அப்ப சுகா பறவை பகவானுடைய பிரிவு தாங்காம அழுதுட்டே இருக்கு. இப்ப பாருங்க, நாம் எல்லாம் கூட கிருஷ்ணரை பிரிஞ்சு வந்துட்டோம். என்னைக்கா அழறமா, நான் கிருஷ்ணரை பிரிச்சுட்டேனே, என்னால் கிருஷ்ணரை பார்க்க முடியலையே, என்னால் கிருஷ்ணர் தரிசனம் பண்ண முடியலையே, ஒரு அழுகையும் வரமாட்டேங்குது. பௌதிகத்துக்கு தான் அழுகிறோம், கிருஷ்ண பக்திக்காக நம்ம அழுததே இல்லை. அப்போ சுகா பறவை என்ன பண்ணாங்க, எங்க கிருஷ்ணருடைய கதை நடக்கும் அப்படின்னு தேடுறாங்க. அப்படியே தேடி தேடி பறந்து எங்க வந்தாங்க, அவங்க கைலாசத்துக்கு வந்தாங்க. யாரு? இந்த சுகா பறவை. சுகா பறவை இருக்காங்க இல்லையா, அவங்க எங்க வந்து ஹரிகதா, கிருஷ்ண கதா எங்க சொல்லி தருவாங்க, யாரு சொல்லி தருவாங்க, அப்படி தேடி தேடி அப்படியே பறந்து பறந்து கைலாசத்துக்கு வந்தாங்க. அங்க கைலாசத்துல மகாதேவர் உமையாலோடு பார்வதியோடு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருக்கார். அங்க வந்து மகாதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவர் தெய்வீகமான லீலைகளை எல்லாம் பார்வதி தாயார்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஹரி கதை அமிர்தம், ஹரியோட கதை இருக்கே அது அமிர்தம். நம்மெல்லாம் யாரும் அமிர்தம் பருகினதே இல்லை. நமக்கு அமிர்தம்னா பால் தான், பசுவோடைய பால். அந்த பாலில் கொஞ்சம் தேனை விட்டு, அதில் 2 குங்குமப்பூ போட்டு, அதில் 2 பாதாம் பொடியை போட்டு அப்படி சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். பகவானுக்கு நிவேதனை பண்ணி அதில் துளசியெல்லாம் போட்டு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கு. அதை விட அமிர்தம் ஹரிகதா அமிர்தம். அந்த ஹரிகதா அமிர்தத்தை மகாதேவர் பார்வதிட்ட சொல்ல, இந்த கதையை கேட்டுட்டு சுகா பறவை அந்த மரத்தில் உட்காந்து கேட்டுட்டே இருக்கு. இந்த கதை கேட்கறதுல என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாம் தூங்கிடுவோம். பாகவத வகுப்புல நிறைய பேர் பார்த்து பாகவத வகுப்புல தூங்கிடுவாங்க. கதை கேட்டால் அப்படியே தூக்கம் வந்து. முன்ன காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த வழக்கம் போயிடுச்சு. எல்லாம் டிவி, சினிமா, மொபைல் ஃபோன்லாம் வந்துன்னு போயிடுச்சு. முதல்ல என்ன பண்ணுவாங்க, வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருந்தால் பேர குழந்தைங்களை மடியில் போட்டுட்டு ராமாயண கதை, மகாபாரத கதை சொல்லி அப்படி தூங்க வச்சிருவாங்க. அவங்க தூங்க வைக்கிறதுக்காக கதை சொன்னாங்க. இப்போ அதுவும் இல்லை. ஆனால் ராமாயணம், மகாபாரதம், பாகவத கதைகள் நம் வாழ்க்கையில் இன்றியமையாத கதைகள். நம்முடைய வாழ்வியல் முறை, நாம் எந்த மாதிரி வாழ வேண்டும், தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது சரி, எது தவறு, எல்லாம் அனைத்தும் இருக்கு சாஸ்திரத்தில். ஆனால் துரதிருஷ்டவசமாக இது யாரும் இன்னைக்கு பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில், பள்ளிகளில் இந்த பாடமே இல்லாமல் போயிடுச்சு. சரி, அது வேற. அப்போ சுகா பறவை இங்கே உட்காந்து கேட்டுட்டே இருக்கும்போது பார்வதி தாயார் தூங்கிட்டாங்க. கதை கேட்டு பார்வதி தூங்கிட்டாங்க. இந்த சுகா பறவை ம் 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 அப்படின்னு ஊம் கொட்டிகிட்டே இருக்கு.
மகாதேவர் பார்க்கிறாரு, என்னடா அது, பார்வதி தான் தூங்கிட்டாங்களே, அப்புறம் எங்க இருந்தது உம்ங்கிற கதை, இந்த உம்ங்கிற சத்தம் கேட்குது. பார்த்தா மரத்துல கீழே உட்காந்துட்டு இருக்கு. மகாதேவர் கோவம் வந்துருச்சு. ஓ, இப்படியா பாகவதம் கேட்கறது? ஒரு ஆன்மீக குருட்ட போய் பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்காம முறையற்ற விதத்துல பாகவதம் கேட்டதுனால இந்த பறவைக்கு நான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மகாதேவர் சூளம் எடுத்துன்னு அந்த பறவையை துரத்துறாரு. இந்த பறவை வேகமா பறந்து பறந்து எங்க வந்தது? பத்ரி ஆசிரமத்துக்கு வந்துடுது. பத்ரி ஆசிரமத்துல வியாச மகரிஷி இருக்கார், சரஸ்வதி நதிக்கரையில. அப்படியே பறந்து வந்தா அங்க வியாச மகரிஷி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அங்க வியாசர் வந்து தன் மனைவி கிட்ட பாகவதம் சொல்லிட்டு இருக்காரு. வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே. வியாசர் வேற யாரும் இல்ல, அவரும் பகவானுடைய அவதாரம். அவர் தன் மனைவி கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு. அந்த மனைவி என்ன பண்ணாங்க? கதை கேட்கும்போது தூக்க வந்து கொட்டாய் விட்டாங்க. ஆன்னு வாயை திறக்குவோம், அந்த சுகா பறவை வயிற்றுக்குள்ள போயிடுது. வியாசருடைய மனைவியோட வயிற்றுக்குள்ள போயிடுது. மகாதேவர் வேகமா சூளை எடுத்துட்டு வந்தாரு. வியாசர் கேட்கிறாரு, மகாதேவர் யாரை துரத்தின்னு வரீங்க? ஒரு கிளிய பாத்தீங்களா நீங்க? அது அனுமதி இல்லாமலே கதை கேட்டு இருந்தது, அது முறையா கேட்கல. பாகவதத்தை வந்து ரொம்ப பணிவா அடக்கமா பக்தர் சங்கத்துல இருந்து கேட்கணும். இந்த கிளி அப்படிலாம் பண்ணாம உட்காந்து கேட்டுட்டு இருந்தது, அதுக்கு நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த வியாசர் சொன்னாரு, பரவாயில்ல விட்டுருங்க, அது பகவானுடைய கதையை தானே கேட்டது, அதை ஏன் நீங்க துரத்தணும், போட்டு விடுங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டார். சரி, இப்ப சுக்கா எங்க இருக்கிறாரு? வியாசருடைய மனைவியோட கர்ப்பத்தில் இருக்கார். 14 ஆண்டுகளாகி கருவுல இருந்து வெளியே வரவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல அம்மாவோட வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை 10 மாசம் தாண்டிட்டாலே பதட்டமாயிரும். அஜிஜோ 10 மாசம் ஆயிடுச்சே, குழந்தை பிறக்கலையே, என்ன ஆக போதோ பயம் வந்துடும். சில குழந்தைகள்லாம் குறை மாசத்துல பிறந்துரும். சில குழந்தைகள்லாம் 10 மாசம் ஆகி வரல, இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க? வயிற்றையே கிழிச்சிடுறாங்க. அன்னைக்கெல்லாம் சுகப்பிரசவம் தான் இருந்தது. அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு 24/7 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. சிடி ஸ்கேனு, எம்ஆர் ஸ்கேனு, ஒரு ஸ்கேனும் கிடையாது. ஆனா ரொம்ப சுகமா பிரசவம் நடந்தது. வீட்டில் ஒரு பிரசவ அறையினே இருக்கும். ஒரு வீட்டில் 8-10 குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு பாட்டியம்மா வருவா, வைத்தியம் பாப்பா, குழந்தை பிறந்துடும். இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனால் அந்த ஸ்கேன் பண்ணுங்க, இந்த ஸ்கேன் பண்ணுங்க, அது வந்து குழந்தை வந்து வராது, அதை வயிற்றை கிழிச்சு தான் எடுக்கணும். சரி, அது வேற டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ள போகல. சரி, என்னாச்சு? சுகா பறவை 14 ஆண்டு காலமாகி வெளியில வரல. வியாசருக்கு அவங்க மனைக்கு பெரும் கவலை. தன் பகவானே வந்து வாக்கு கொடுக்கிறார். கிருஷ்ணர் வந்தார் வியாசருடைய ஆசிரமத்துக்கு. வியாசர் வந்து சொல்றாரு, ஓ பகவானே, பாருங்க, என் மனைவியோடைய கருவுல இருந்து குழந்தை இன்னும் வெளியே வரவே இல்லையே. அப்போ பகவான் சொல்ற, சுகா நீ வெளியே வா. சுகா சொல்றாரு, நான் வெளியே வரமாட்டேன் கிருஷ்ணா, நான் வெளியே வந்தா மாயை என்ன பிடிச்சுக்கும். மாயைனா என்னது? மாயைனா கிருஷ்ணரை மறந்திருப்பது, இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கிறது. இந்த உலகத்துல உண்மையான சுகமே கிடையாது, ஆனா இருக்குன்னு நினைச்சுக்கிறதுல அதான் மாயை. இந்த உலகத்துல உண்மையான ஆனந்தமே கிடையாது, இருக்குன்னு தேடுறோம் இல்லையா, அதான் மாயை. பகவான் கிருஷ்ணரை மறந்திருப்பது தான் மாயை. பகவான் கிருஷ்ணரை மறந்துட்டு என்னெல்லாம் திட்டம் போடுறோமோ அதெல்லாம் மாயை. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ சுகதேவ் சொல்றாரு, ஓ பகவானி, நான் வெளியே வரமாட்டேன், வந்தா மாயா பிடிச்சிக்கும். இந்த மாயா யாரு? மம மாயா, கிருஷ்ணாவுடைய சக்தி. கிருஷ்ணாவுடைய சக்தி மாயா சக்தி. அவ பகவான் சொல்றாரு, அந்த மாயா சக்தியோட எஜமானே நான் தானப்பா, அந்த மாயா சக்தியோடைய எஜமானே நான் தான், நான் சொல்றேன் நீ வெளியே வானார். பகவான் சொன்னாரு, உன்னை மாயை பிடிக்காது, நீ என்னுடைய பக்தன், நீ எனக்கு பிரியமானவன், நீ வெளியே வா, உன்னை மாயை பிடிக்காதுன்னு. அதுக்கப்புறம் தான் சுகா வெளியே வந்தார். சரி, வெளியே வந்தவர் என்ன ஆனார் பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தா கண்ணுக்குட்டி கூட குட்டி போட்டா அடுத்த 10 நிமிஷத்துல எந்திரிச்சு பால் குடிக்க போகுது. மனுஷ குட்டி போட்டா எந்திரிச்சு நடக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, அது தப்பி தவறி கீழே விழுந்து. ஆனா நீங்க சினிமால பார்க்கலாம், ஒரு பாட்டிலே ஹீரோ வந்து வளர்ந்து பெரிய பணக்காரன் ஆயிடுவார், ஒரு பாட்டிலேயே வந்து ஹீரோ பணக்காரன் ஆயிடுவார். அதெல்லாம் கற்பனை. ஆனா இது நிஜம். 5000 ஆண்டுக்கு முன்பாக நடந்த உண்மையான நிஜம். என்ன நிஜ சம்பவம்? வியாசருக்கு சுகா குழந்தையா வந்தாரு.
வந்த அடுத்த நிமிஷம் ஒரு இளைஞனா மாறினார். அப்படி இளம் வாலிபன், கண்கள் எல்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை இருக்கு. அப்படியே மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், ரொம்ப அழகு. அப்படியே ஆடைகள்லாம் ஒன்றும் போடல. பிறந்த குழந்தை ஆடை போட்டிருக்குமா என்ன? ஒன்றும் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் போடல. திகம்பரா, திக்குகளை தான் ஆடையாக உடுத்தியிருக்கிறார். 8 திக்குகளும் ஆடையாக உடுத்தியிருக்கிறார். அப்படியே நடந்து போறார். அட பிரசவமாயி குழந்தை வெளியே வந்தது. அம்மா பக்கத்துல உட்கார்ந்துருக்கா, அப்பா நின்றுட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு? குழந்தைய வந்து ஒரு அப்படியே எழுந்து நடந்து போறார். யாசர் பார்த்து என்னடா அதிசயம், இந்த குழந்தை இப்பதான் பிறந்தது, இப்படி பெரும் இளம் வாலிபனாய் போயிட்டு இருக்கே. இவர் பின்னாடியே போறாரு. மகனே மகனே கூப்பிட்டுட்டே போறார். இந்த ஃபாரஸ்ட்ல எல்லாம் போனீங்கன்னா எக்கோ வரும். ஃபாரஸ்ட்ல போயிருக்கீங்களா? ஃபாரஸ்ட்ல போனா நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அது எக்கோவாய் திரும்ப திரும்ப ஒலிக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே 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 ஹரே, அப்படி வைப்ரேட் ஆகும். ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ராம ராமா ராம ராமா, ஹரே 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 ஹரே. அந்த மாதிரி வியாசர் வந்து மகனே மகனே மகனே, போகாத போகாத போகாத, நில்லு நில்லு நில்லு. அவர் பேசுறாரு, சுகதேவ் போயிட்டே இருக்காரு. அந்த மரங்கள் மட்டும்தான் பதிலளிக்கும். அப்புறம் என்ன நடந்தது நாங்க பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வேடிக்கையான லீலை நடந்தது. வியாசதேவர் ஒரு வயதானவர், சுகதேவர் வந்து ஒரு இளம் வாலிபன். இவரு அந்த நதி, அந்த ஒரு பெரிய குளம் இருக்கு அங்க, தாமரை குளம், அந்த பத்ரி ஆசிரமத்துல. அங்க சில பெண்கள்லாம் குளத்துல நீராடிட்டு இருக்காங்க. சுகதேவர் போகும்போது அவங்க எல்லாம் வந்து அவரை பொருட்படுத்தவே இல்லை. அவரும் இவங்களை பொருட்படுத்தவே இல்லை, போயிட்டு இருக்காரு. ஆனா வியாசரை பார்த்தோன்னே இவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நல்லா மறைச்சிக்கிறாங்க. வியாசருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்னடா அது, இந்த பெண்கள்லாம் ரொம்ப இளம் பெண்கள், என்னுடைய பையன் ரொம்ப இளமையா இருக்கிற இளைஞன், அவனை பார்க்கும்போது இவங்க ட்ரெஸ் எடுத்து மறைச்சிக்கல, நான் ஒரு வயோதிகன் என்ன பார்த்து ஆடை எடுத்து மறைச்சிக்கிறாங்களே. அப்ப என்ன அர்த்தம்? சுகதே கோசாமிக்கு அந்த கானகத்தில் இருக்கும் பெண்கள், மரம், செடி, கொடி அனைத்தும் ஆன்மாவாகத்தான் பார்க்கிறார். உடலை காணவே இல்லை. உடலை காண சுகதே கோசாமி தன்னை உணர்ந்த ஆத்மா. நீங்க பகவத்கீதை படிச்சிருப்பீங்க, சித பிரக்ஞா, தன்னை உணர்ந்த ஆத்மா, ஸ்திததிர் முனி. நீங்க பகவத்கீதையில படிச்சிருப்பீங்க, ஸ்திததிர் முனி. அப்போ சுகதே கோசாமி தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் பிரம்மத்தை குறித்து தியானம் பண்றதுக்காக போயிட்டே இருக்கார். எங்க அப்பா கூப்பிட்டுட்டே இருந்தாரு, அவர் திரும்பி கூட பார்க்கல. அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், அப்பா அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டார், அப்படியே திரும்பிட்டார். என்ன வார்த்தை சொன்னாரு? சுகா, உனக்கு நான் பாகவதம் சொல்லித்தரேன் அப்படின்னு நின்ட்டேன். உனக்கு பாகவதம் சொல்லித்தரேன்னு சொன்ன உடனே சுகா வந்து அப்படியே வீட்டுக்கு வந்தார். அப்போ முதல் பாகவதம் எங்கு யார் பேசியது, எப்படி நடந்தது? ஃபர்ஸ்ட் பாகவதம் எப்போ நித்தியமானது? முதல்ல பாகவதம் ஆன்மீக லோகத்தில் பக்தர்கள் எப்பவுமே பகவானை புகழ் பாடிட்டே இருக்காங்க. கோலோக விருந்தாவனத்தில், கோகுலத்தில், வைகுண்டத்தில், அதுக்கப்புறம் கைலாசத்திலேயும் பாகவதம் கோடிக்கணக்கான ஸ்லோகங்கள். மகாதேவர் பகவானுடைய புகழ பாடிண்டே இருக்கார் கைலாசத்தில். அதுக்கப்புறம் பிரம்மதேவர் பிரம்மலோகத்தில் பிரம்மாவுடைய இதயத்தில் இருந்து கொண்டே பகவான் அவருக்கு வேத ஞானத்தை போட்டினார். அதான் பாகவத்தின் முதல் ஸ்லோகம், தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முக்கியந்தி அத்சூரேக. ஸோ பிரம்மாவுக்கு பகவான் 4 ஸ்லோகத்தில் பாகவதம் சொன்னார். பிரம்மாவுக்கு பகவான் கொடுத்த பாகவதம் 4 ஸ்லோகம், சதுஸ்லோகியா ஸ்ரீமத் பாகவதம். அதனால பின்னாடி நீங்க தொடர்ந்து இந்த பாகவத வகுப்புல வரும்போது தவறாமல் தொடர்ந்து இந்த பாகவத வகுப்புக்கு வாங்க. ரொம்ப அழகழகான லீலைகள், அற்புதமான லீலைகள், அற்புதமான பாடங்கள், வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் அனைத்தும் கத்துக்கலாம். பாகவதத்தில் இல்லாதும் இல்லை, சொல்லாதும் இல்லை. பாகவதம் வந்து ஒரு சயின்ஸ், விஞ்ஞானம். படைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? பாகவத்தில் இருக்கு. எப்படி சிருஷ்டிப்பு நடந்தது தெரியுமா? பாகவத்தில் இருக்கு. யார் படைச்சாங்க தெரியுமா? பாகவத்தில் இருக்கு. படைப்பாளியே தெரியணுமா? பாகவத்தில் இருக்கு. பகவான் யாருன்னு தெரியணுமா? பாகவத்தில் இருக்கு. பக்தி என்னன்னு தெரியுமா? பாகவத்தில். எல்லாம் பாகவத்தில் இருக்கு, அனைத்தும் பாகவத்தில் இருக்கு. அப்போ முதல் பிரம்மாவுக்கு 4 ஸ்லோகம் தான் கிடைச்சது. 4 ஸ்லோகத்துல ஒட்டுமொத்த வேதத்தின் ரகசியம், அனைத்து வேதத்தின் ரகசியம்
படைப்பின் ரகசியம், பகவானை பற்றிய அவருடைய தத்துவங்கள், கிருஷ்ண தத்துவம் அனைத்தையும் 4 ஸ்லோகத்துல பகவான் பிரம்மாவுக்கு சொன்னாரு. பிரம்மா ரொம்ப புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ணாரு, தான் கேட்ட அந்த 4 ஸ்லோகத்தை தனது புதல்வரும் சீடருமான நாரதருக்கு உபதேசிக்கிறார். 4 ஸ்லோகத்தை நாரதிட்ட சொல்லி, நாரதா இதை நீ விவரமாக வர்ணிக்க வேண்டும். சரி, நாரதர் என்ன பண்ணாரு, அந்த 4 ஸ்லோகத்தை கேட்டுட்டு அவர் போய் அவரது சீடரான வியாசர் இடத்துல சொல்றார். வியாச மகரிஷி நாரதருடைய சீடர். பத்ரி ஆசிரமத்தில் வியாசர் நாரதர் வியாசரை சந்தித்து வியாசருக்கு பாகவதத்தை கற்பிக்கிறார். பாகவதம் எழுதுவதற்கு முன்னாக, பாகவதம் தொகுப்பதற்கு முன்பாகவே வியாசதேவர் 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபநிஷத்துகள் இதெல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆனா அவருக்கு திருப்தியே வரல. சரி, என்ன ஆச்சு, அவருக்கு ஏன் திருப்தி வரல? அப்படி ஒரு குழப்பமா இருக்கும்போது அவர் குரு நாரதர் வர. அப்ப நாரதர் சொன்னாரு, வியாச மகரிஷி நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. வேதங்களை தொகுத்தீங்க, புராணங்கள் கொடுத்தீங்க, உபநிஷத்து கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனா எது முக்கியமோ அதை பண்ணாம விட்டீங்க. இப்போ நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்க. அந்த கல்யாண வீட்டில் உங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க. விருந்து நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாம்பார் ரொம்ப சுவையா இருந்தது. வத்த குழம்பு அந்த ஊரே மணக்குச்சே, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பணியாரம் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா என்னங்க, ஸ்வீட்டு வைக்காம விட்டாங்க. போச்சா? அவ்வளவு விருந்து கொடுத்தோம், ஒரு ஸ்வீட்டு என்னங்க, ஒரு ஜிலேபியோ லட்டோ இல்லை குலோப் ஜாமுனோ கொடுத்துருக்கலாமா? என்ன விருந்து கொடுத்தாங்க? எல்லாம் நல்லா இருந்தது, ஸ்வீட் இல்லை, விருந்தே இல்லை. அது போலதான் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை நீங்க வர்ணிக்காதனால உங்களுக்கு திருப்தி இல்லை. அதை வர்ணிங்க, நீங்க முழு திருப்தி அடைவீங்க. ஏ ஆத்மா சுப்ரஷீததி, நீங்க முழு திருப்தி அடைவீங்க. அதுக்கப்புறம் வியாச மகரிஷி 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபநிஷத்துக்கு இதெல்லாம் கொடுத்தும் அவர் திருப்தி அடையவில்லை. அவர் பகவானுடைய திருவிளையாடல்கள், அவரது நாம ரூப குணாதிசயங்கள், அவரது பல்வேறு அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள், இதையெல்லாம் வர்ணித்த பொழுதுதான் அவர் முழு திருப்தி அடைந்தார். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னு பார்த்தோம். நம்ம வியாசர் அவரது புதல்வரான சுகதே கோஸ்வாமிக்கு பாகவதம் சொன்னார். அப்பா கிட்ட உட்காந்து பாகவதம் கேட்கிறார் சுகதே கோஸ்வாமி. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, சுகதே கோஸ்வாமி பாகவதம் கேட்டுண்டு அப்படியே சஞ்சரிக்கிறார். பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் செஞ்சுட்டு அப்படியே பல புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு அவரு கங்கை கரைக்கு வர்றார். சரி, இது ஒரு பக்கம் நடந்தது. இது இருக்கட்டும். அவர் கங்கை கரையில அவர் அங்க பரீட்சித் மகாராஜாவை சந்திக்கிறார். இந்த பரீட்சித் சரித்திரம் ஒரு பெரிய சரித்திரம். நான் நேரம் காரணமாக கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புல விவரமா படிக்கலாம். பரீட்சித் அவருடைய பிறப்பே ரொம்ப அற்புதமானது. பரீட்சித்தோடைய பிறப்பு ஆகச்சிறந்த ஒரு பக்தர். அவர் பாண்டவருடைய வம்சத்துல கடைசியா மிஞ்சின ஒரே குழந்தை. பாண்டவருடைய 5 குழந்தைகளையும் அஸ்வத்தாமன் மகாபாரத யுத்தத்தில் கொண்டுட்டார். மகாபாரத யுத்தம் நடக்கும்போது பாண்டவருடைய 5 குழந்தைகளும் கொல்லப்பட்டாங்க. அப்புறம் அர்ஜுனுடைய மகன் அபிமன்யு கொல்லப்பட்டாரு. அபிமன்யுடைய மனைவி உத்தரையுடைய கருவுல இந்த குழந்தை இருக்கு. அப்ப அஸ்வத்தாமன் என்ன பண்ணாரு, அஸ்வத்தாமன் பிறப்பால் பிராமணனே தவிர அவன் பிராமணிலே வீழ்ந்தவன். எந்த பிராமணனும் எந்த சத்திரியனும் செய்யக்கூடாத ஒரு மோசமான செயலை செய்தார். என்ன பண்ணாரு, உத்தரையுடைய கருவில் இருக்கிற அந்த பாண்டவரின் வம்சம் இருக்கக்கூடாதுன்னு பிரம்மாஸ்திரத்தை ஏவினார். அப்ப உத்தரை என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஆபத்து காலத்துல பக்தருக்கு யாரு அடைக்கலம்? பகவான் தான். உத்தரை 2 கையும் தூக்கி, ஹே கிருஷ்ணா, ஹே கோவிந்தா, பாகி பாகி, ஓ ஜனார்தனனே, வாசுதேவனே, கிருஷ்ணரே, இந்த குழந்தை எந்த குற்றம் அறியாது, இந்த குழந்தையை காத்தருள்வீராகன்னு பிரார்த்தனை செய்ய. அப்போ இந்த பிரம்மாஸ்திரம் உத்தரையோட கருவை நோக்கி கருவுக்குள்ள போய் அந்த குழந்தையை கொல்லும் போது பகவான் இந்த பிரம்மாஸ்திரத்தையும் தாங்கி தகித்து கொண்டு இந்த குழந்தையை காப்பாத்தினார். அதனால் பகவானால் காக்கப்பட்டதுனால் இந்த குழந்தைக்கு விஷ்ணுராதன்னு பேர். விஷ்ணுவால் காக்கப்பட்டதுனால் தாயினுடைய கருவில் இருக்கும் போதே பகவானுடைய ரூபத்தை தரிசனம் செய்தது இந்த குழந்தை. 4 கரங்கள்,
வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரீஷனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌசுமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை, மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், அழகான ஒரு மயிர்பீழி தலையில. அப்படியே பகவானை பார்த்து இந்த குழந்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. தாயினுடைய கருவில் இருந்த குழந்தை முதல் முறையா பகவான் அங்குஷ்டம், இந்த கை கட்டை விரலுடைய அளவு தான், இந்த கட்டை விரலுடைய நுனி பாகத்துடைய அளவு தான் பகவானுடைய அளவு இருந்தது அந்த கருவுக்குள்ள. உத்தரையின் இதயத்தில் பகவான் பரமாத்மாவா இருக்கிறார். அந்த இதயத்தில் இருக்கும் பரமாத்மா வயிற்றுக்குள்ள போக எவ்வளவு நேரம் ஆகும்? நாத்திகர்களால் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. நாத்திகர்கள், முட்டாள்கள், அறிவியலிகள், மனக்கற்பனையாளர்கள், பௌதிகவாதிங்க, சோகால்டு சயின்டிஸ்ட், பேரளவான விஞ்ஞானிகள், இவங்களுக்கெல்லாம் இது புரியவே புரியாது. பக்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். பகவானால் என்ன செய்ய முடியாது. பகவானால் யாரை வேணாலும் காக்க முடியும், யாரை வேணாலும் அழிக்க முடியும். ஸோ உத்தரவுடைய கருவில் போய் இந்த குழந்தையை காப்பாற்றினாரு. இந்த குழந்தை வெளியில வந்தோடனே அம்மாவுடைய கருவில் நான் யாரை பார்த்தேன்னு யாரை பார்த்தாலும் பரிச்சை பண்ணார். இவரையா நான் பார்த்தேன், இவரையா அம்மாவுடைய கருவில் பார்த்தேன், இவரா அவரு யாரை பார்த்தாலும் பரிச்சை செய்ததுனால அந்த குழந்தைக்கு பரீட்சித்துன்னு பேர். ஆக சிறந்த பெரும் பக்தர். பாகவதத்தில் அவரை பற்றிய வர்ணனைகள்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். சரி, பரீட்சித்து என்ன ஆனாரு? ஒரு முறை நகர்வலம் போகும்போது ரொம்ப தண்ணி தாகம் எடுத்தது. அப்ப என்ன பண்ணாரு? ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டார். சவணமுனி, சமீகரிஷி தவம் செய்துட்டு இருந்தாரு. பரீட்சித் மகாராஜா அங்க போகவும் முனிவர் தபத்தில் இருந்தனால ஒரு கழுத்துல ஒரு பாம்பை தூக்கி போட்டார். செத்த பாம்பு எடுத்து போட்டார். இந்த முனிவர் என்னை கவனிக்கல, நான் பாராளும் வேந்தன் வந்திருக்கேன், என்னை கவனிக்காம இந்த முனிவர் தவம் செய்யறாருன்னு அவர் கழுத்துல ஒரு செத்த பாம்பு எடுத்து போட்டார். போட்டுட்டு வீட்டுக்கு அரண்மனைக்கு போயிட்டார். போனவருக்கு ரொம்ப ஒரே வருத்தம். ஏன்னா பரீட்சித் அந்த மாதிரி காரியம் பண்ணக்கூடியவர் அல்ல. அவர் பகவானது தூய பக்தர், அவர் பிறப்பிலேயே பக்தர். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு செயல் பண்ண? அப்பவே புரிஞ்சுக்கணும், கலியுகம் தொடங்க போகுது. என்னாச்சு? ஒரு நாள் பரீட்சித் நகர்வலம் வரும்போது ஒரு சூதரன், ரொம்ப கீழலையான ரூபத்தில் இருக்கிறவன், ஒரு பசுவையும் எருதியும் துன்புறுத்திட்டு இருந்தார். பசு துன்பப்படுத்த பார்த்த உடனே பரீட்சித் தன் உடைவாளை உருவி, அடே அயோக்கியனை, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். உடனே அந்த கலிபுருஷன், கலியுகம் தொடங்க போகுது இல்லையா, கலியினுடைய பர்சானிபிகேஷன், கலியினுடைய தேவதை கலிபுருஷன். அவர் உடனே பரீட்சித்தை சரணடைஞ்சாரு. ஐயா, நானும் உங்க பிரஜை தான், என்னை கொன்னுடாதீங்க, எனக்கு இடம் கொடுங்க. அயோக்கியனே, உனக்கு இடமே இல்லை. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் ராஜ்யத்தின் பசுக்களை துன்புறுத்துவாய். பாத்தீங்களா? அன்னைக்கு ஒரு பசு மேல கைய வச்சதுக்கே பரீட்சித் தன் உடைவாளை உருவினார். இன்னைக்கு கலியுகம் எங்க போய் நிக்குது? தெருவுக்கு தெரு பசு வதை பண்றாங்க. அதனாலதான் எந்த பூமியில பசுவோடைய ரத்தம் சிந்துதோ அந்த பூமியில பஞ்சம், வறட்சி, இயற்கை பேரிடர், தொற்று வியாதி, நிம்மதியின்மை, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், பல விதமான துன்பங்களை அனுபவிப்பாங்க. ஏன்னா பசு அம்மா, 7 அன்னைகள்ல ஒருத்தர். அந்த பசுவை நம்ம கோமாதான் வழிபடுறோம். பிறந்த அம்மாட்ட கூட 2-3 மாசமோ 1 வருஷமோ பால் குடிக்கிறோம். ஆனா கோமாதா நம்ம வாழ்நாள் இருந்து நம்ம இறக்கும் வரை பால் கொடுத்துட்டு இருக்கு. கோமாதாட்ட பால் குடிச்சு கழுத்தை வெட்டுறது. இதுதான் கலியுகம். ஸோ கலியுகம் இந்த மாதிரி தொடங்குது. பரீட்சித் மகாராஜ் இடம் தரமாட்டேன்ட்டார். அடே கலிபுருஷா, உனக்கு இடம் இல்லை, மரியாதையா போயிடுன்னு. கலி பிரார்த்தனை செய்யறாரு, நானும் உங்க பிரஜை தான், எனக்கு இடம் கொடுங்க. அப்ப இந்த 4 இடத்துல போய் இருக்கலாம். தியூனம், பானம், ஸ்திரியா, சூனா. எங்க மது அருந்துறாங்களோ, எங்க மாமிசம் சாப்பிட்றாங்களோ, எங்க தகாத உறவு பண்றாங்களோ, எங்க சூதாடுறாங்களோ அங்க போனார். கலிபுருஷன் உலகம் முழுது சுத்தி வந்தாரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பரீட்சித் மகாராஜ் இந்த பூமியை ஆளும் போது கலிபுருஷன் உலகம் முழுது சுத்தி வந்தார். ஒரு இடத்துல மதுபான கடை கிடையாது, மாமிச கூடம் கிடையாது, பிராத்தல் அதாவது தகாத உறவு கிடையாது, சூதாட்டு எதுவுமே கிடையாது. பொற்காலம், பரீட்சித்தோட ஆட்சி பொற்காலம். அப்புறம் கலி சொன்னாரு, ஐயா எனக்கு இந்த இடம் பத்தாது, வேற ஏதாவது இடம் கொடுங்க, ஏன்னா உங்க ராஜ்யத்தில் இந்த இடங்களே இல்லையே. அப்ப தங்கம் எங்க இருக்கோ அங்க போயிருந்தார். போச்சா, செல்வம் வர இடத்துல இதெல்லாம், எங்க பணம் காசு அதிகமா இருக்கோ, எங்க செல்வம் அதிகமா இருக்கோ இதெல்லாம் வந்துடும். தகாத உறவு, சூதாட்டம், மதுபானம் எல்லாம் அடுத்து வந்து இப்படி கலிபுருஷனுக்கு இடம் கொடுத்துட்டாரு. அப்போ பகவானுடைய ஏற்பாடு,
பகவானுடைய திட்டம் என்னன்னா, பரீட்சித் மகாராஜுக்கு கலியுகத்தில் அவர் மூலமா நமக்கு பாகவதம் கிடைக்கணும். சுகதேவ் கோசாமியை பரீட்சித் சந்திக்கணும், அவர் மூலமா பாகவதம் நமக்கு கிடைக்கணும். ஸோ பரீட்சித் என்ன பண்ணாரு, கலிக்கு இடம் கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். அவர் ஒரு நாள் காட்டில் வேட்டையாட போகும்போது அவரே என்ன பண்ணிட்டாரு, தன்னை அறியாம ஒரு இறந்து போன பாம்பெடுத்து சமீக முனிவர் கழுத்தில் போட்டார். வீட்டுக்கு திரும்ப அரண்மனைக்கு திரும்ப வந்தவர் ஒரே கவலை, இந்த மாதிரி நான் செய்யக்கூடாது, ஏன் செஞ்சேன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன், நான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன், இப்படி நடந்திருக்கவே கூடாதே. அப்போ அந்த முனி புத்திரன், அந்த முனிவுடைய பையன் பிராமண சிறுவன் ஸ்ருங்கி வந்து சபிக்கிறாரு, எந்த ராஜாவுக்கு தைரியம், அவங்க வல்ல எங்க வீட்டு நாய் காவலர் நாய் மாதிரி இருக்க வேண்டியவங்க என்ன துணிச்சல் இருந்தா என் தந்தை கழுத்து மேல இறந்து போன பாம்பு போட்டிருப்பாரு. இன்னையிலிருந்து அவர் 7வது நாள் பாம்பு கடிச்சு இறந்து போகட்டும்னு சபிக்கிறார். இன்னையிலிருந்து 7வது நாள் பாம்பு கடிச்சு இறந்து போகணும். அப்ப இந்த அப்பா வந்து சமீக முனிவர் தவம் செஞ்சவர் திரும்ப வந்து பார்த்தா இந்த பையன் அவசரப்பட்டு சபிச்சிட்டான். உடனே புரிஞ்சுக்கிட்டாரு கலியுகம் தொடங்க போகுது. ஏன்னா பிராமணர்கள் பொறுமை இழக்கிறாங்க, பிராமணத்துவம் போகுது, மன்னருடைய வீழ்ச்சி, மன்னர்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க, உயர்ந்த குலத்தோட வீழ்ச்சி கலியோடைய துவக்கம். கலியோடைய துவக்கம் எங்க, இன்னைக்கெல்லாம் பேரளவான பிராமணர்கள், சத்திரியர்களே கிடையாது, எல்லாம் வந்து கலோ சூத்திர சம்பவா. கலியுகத்தில் எல்லாம் சூத்திரன் ஆயிட்டாங்க. காசு பணம் பேர் புகழ் எல்லாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. ஸோ இப்படி ஆயிடுதா. சரி, கலிபுருஷன் வந்து நுழைஞ்சிட்டாரு. பரீட்சித் மகாராஜ் செய்தி வந்துச்சு, இந்த மாதிரி அந்த பிராமணருடைய சிறுவன் ஒன்று சபிச்சிட்டாரு.